So, hello, ladies and gentlemen. In this video, we are discuss about gold, then USD, JPY, USD CAD இந்த மாதிரி நிறைய என்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர்ஸ்லேருந்து நம்மளோட என்ட்ரீஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ, அதெல்லாம் நான் சொல்கிறேன். தென் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கோல்டை பார்க்கலாம். செகண்ட் வந்து நம்ம மார்க்கெட் பார்க்கலாம். நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ, தேர்டு இது எல்லாமே மிச்ச ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, பேர்ஸ் எல்லாம். தென் இப்போ பொறுத்தளவு நம்மளோட கோல்டை பொறுத்தளவு கரெக்ட்டா இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ, இப்போ இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட்ல பார்க்கலான்னு சொன்னேன். ஸோ, அதே மாரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. பட் இது நல்ல என்ட்ரி செட்டப் கிடையாது. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லோவர் டைம் ஃப்ரேம் போயினாலும் பெட்டர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்காது. ஸோ, நெறைய பேர் என்ட்ரி எடுத்திருக்க மாட்டீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பா அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ, ஓகேங்களா? இப்ப ஆக்சுவலா மார்க்கெட் வந்து இன்னைக்கு காலைல ஆரம்பிச்சதுலருந்து ஓரளவு கிட்டத்தட்ட சைட்வேஸ் தான். மேல போக, கீழ வர, மேல போக, கீழ வரன்னு தான் இருக்கு. ஸோ ட்ரெண்ட் பை ட்ரெண்ட் தான். மேல வரைக்கும் போகணும். 3024 வரைக்கும் போகணும். ஸோ இப்ப இந்த விக் இருக்கு பார்த்தீங்களா? 50 950க்கு மேல ஒரு க்ளோஸ் வச்சுச்சு அப்புட்ன்னா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃபார் அப் மூவ்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அத நம்ம ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணுங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா உடனே வருமான்றது கிடையாது. இந்த வீடியோ இன்னும் ஒரு கரெக்ட்டா ஒரு 50 மினிட்ஸ்ல இந்த வீடியோ அப்லோட் ஆயிரும். இப்ப மணி வந்து 7:10 ஸோ இன்னும் 50 மினிட்ஸ்ல இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். ஸோ பார்க்கலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்டின்ற மாரி. தென் வந்து இது மட்டும் கிடையாது. நெறைய பேர்ஸ்ல வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தென் நம்ம நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸ் நம்பர் 1 ஓகேங்களா? நம்ம மார்க்கெட் இண்டெக்ஸ் நம்பர் 1 பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நல்லாவே கீழ தான் வரணும்னு. ஸோ அதே மாரி இன்னைக்கு 1% வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் வச்சிருக்கு எல்லாமே. ஸோ, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து கொஞ்சம் நம்ம சொன்ன மாரி செல்லிங்க்கான என்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 800 பாயிண்ட் நீங்க பிடிச்சிருப்பீங்க. நல்லாவே பிடிச்சிருப்பீங்க. ஸோ, பிடிச்சவங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் 800 பாயிண்ட் கேப்ச் பண்ணிட்டேன் ப்ரோ அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ, அதே மாரி இப்போதைக்கு பை ட்ரெண்டான்னு கேட்டோம்னா இன்னும் கிடையாது. இன்னும் இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து 3.3% கீழ வரணும். கிட்டத்தட்ட 760 பாயிண்ட் வந்து கீழ வரணும். இண்டெக்ஸ் நம்பர் 1 ஓகேங்களா? ஸோ, இண்டெக்ஸ் நம்பர் 2 பொறுத்தளவு கொஞ்சம் கீழ வரணும். ஆக்சுவலா கீழ வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். பெட்டர் கன்ஃபர்மேஷன் இப்போதைக்கு கிடைக்கல. இன்னும் இப்போ இன்னைக்கு வந்த லோவ விட இன்னும் கொஞ்சம் தூரம் லோ வரணும். வந்துட்டு அப்புறம் மார்க்கெட் வந்து பை போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. நான் சொல்றேன் அது அந்நேரம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வெயிட்டிங் தான். இப்போதைக்கு எதுவும் என்ட்ரீஸ் வந்து பிளேஸ் பண்ணிறாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம மார்க்கெட்ஸ்ல எல்லாத்துலயுமே. தென் நம்மளோட யுஎஸ்டி ஜேபிஒய். யுஎஸ்டி ஜேபிஒய் பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா அந்த 49 லெவல்ஸ் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரீபவுண்ட் ஆகணும் அப்படின்னு. பட் ரீபவுண்ட் இப்போ ஆகிருக்கான்னு கேட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா ஆக கிடையாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் நெனைக்கிறேன். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒன் டே. ஸோ இன்னைக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுனா நல்லாயிருக்கும். ஆமாப்பா. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த லெவல் இந்த இம்பேலன்ஸ்க்கு மேல வந்து க்ளோஸ் வச்சுச்சுனா இட்ஸ் பிகம் எ சூப்பர் ஓகேங்களா? தென் பார்க்கலாம். இப்போதைக்கு ஆக்சுவலா இது வந்து அதோட கேரக்டரான்னு பார்த்தோம் அப்டின்னா, டெஃபினெட்லி அதோட கேரக்டர் கிடையாது. பைக்கான கேரக்டர் இது கிடையாது. ஓகேங்களா? ஸோ பைக்கான கேரக்டர்னா இந்த இடத்துலயே குடுத்துருக்கணும். 61க்கும் 78க்கும் ரீட்ரேஸ்மென்ட். அது பார்க்காதவங்க நம்மளோட சேனல்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தென் யுஎஸ்டி ஜேபிஒய் பொறுத்தளவு அ கொஞ்சம் வெயிட்டிங் தான். இப்பதான் மார்க்கெட் வந்து லோவர் ஹை வைக்கிறதுக்கு மேல போயிருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன ஆகப்போது அப்படின்னு ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் எல்லாம் பொறுமை தான் ஓகேங்களா? மார்க்கெட்லயே பொறுமை தான். ஏன்னா நம்ம வி ஆர் ஆல்வேஸ் ஸ்விங் ட்ரேடர்ஸ். ஸோ அதுக்கேத்த மாரி மார்க்கெட்ல டைம்ஸ் வந்து குடுத்து தான் ஆகணும். அதையும் நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ யுஎஸ்டி CAD பொறுத்தளவு நல்லாவே இன்னைக்கு கீழ வந்திருக்கு. ஸோ கீழ வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் திரும்ப இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்டேஷன் தான். ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இம்பேலன்ஸ் கேண்டில் ஃபுல்லாமே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பு. தென் அதே மாரி மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகி மேல போயிட்டுருக்கு. இப்ப இந்த இடம் மட்டும் கொஞ்சம் திணறும். ஏன் திணறும் அப்புட்ன்னா இதோட கேரக்டர் வந்து 61% வந்து ரீட்ரேஸ்மென்ட் ஆகும். நேத்து எஸ்டர்டே நம்ம லைவ் செக்ஷன்ல கூட சொல்லியிருந்திருப்போம். 61% ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கும். ஸோ செல்லுக்குது. ஸோ அதனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் திணறுது. பட் டெஃபினெட்லி மேல போயிரும். இப்ப இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லெவல் அதே மாரி தான். இந்த லெவல் அதே மாரி தான். 61% ஸோ அங்கலாம் கொஞ்சம் திணறும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண மாரி மார்க்கெட் இங்க வரைக்கும் வரணும். டெஃபினெட்லி அங்க வரைக்கும் வரணும். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரீஸ் வந்து ஆல்ரெடி லிமிட் ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம். என்ன ஆகும் அப்படின்னு. தென் ஏயுடி, யுஎஸ்டிய பொறுத்தளவு லோயர் ஹை வச்சுக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ லோயர் லோ, லோயர் ஹை ஃபார்மேஷன்ல இருக்கு. கீழ வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம
அப்புறம் என்ட்ரீஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். தென் யூரோ ஜேபிஒய் பொறுத்தளவு இதோட கேரக்டர் வைஸ் பக்காவா தான் போய்க்கிட்டு இருக்கு. அப் ட்ரெண்ட் தான். ஓகேங்களா. அதோட கேரக்டர் தான் இப்போதைக்கு பார்க்கறதுல அப் ட்ரெண்ட் தான். பக்காவா போயிட்டுருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேல வந்து நம்ம இந்த இடத்துல ஆக்சுவலா வாங்கியிருக்கணும். பை பண்ணியிருந்திருக்கணும். பட் மிஸ் பண்ணதுனால இதுக்கு மேல போய் சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் க்ளோஸ் வைக்கும் போது நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. ஓகேங்களா. ஸோ பிடிசி வழக்கம் போல ஓரளவு சைடு வேஸ்ல தான் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா. தென் எல்லாமே வெயிட்டிங் தான். ஓகேங்களா. தென் இது உங்களுக்கு என்னென்ன வேணும்? லைக் எந்த மாரி ஸ்டாக்ஸ், எந்த மாரி பேர்ஸ்லாம் நீங்க பார்க்குறீங்க? அது வேணும் அப்டினாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அத அனலைஸ் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட்ல க்ளோஸ் ஆயிருச்சுன்னு தான் நெனைக்கிறேன். பார்க்கலாம் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் மேல போகும். ஐ திங்க் நீங்க கரெக்ட்டா 8 மணிக்கு யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ, அவங்களுக்கு இந்த என்ட்ரி வந்து கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறையவே இருக்கு. ரீட்ரேஸ்மென்ட் கரெக்ட்டா 8, 8:30க்கு ரீட்ரேஸ்மென்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ ஒரிஜினலா ப்ராப்பரா போச்சுன்னா. ஓகே கைஸ். இது எல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா.